ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்க நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் நேரம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உங்களோட ஐக்யூ லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கேம் தான் பிரெயின் அவுட் கேம், மூளை சோதனை. உங்களோட மூளை எவ்வளோ வேகமாக பதில் சொல்லுதுன்னு பார்ப்போமா? இதில் எது ரொம்ப பெருசுன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க படத்துலேயே சிங்கம் தான் பெருசு, அப்போ ஆன்சர் சிங்கம். லைன் ஹேஸ் த பிக்கஸ்ட் ஷேப். செகண்ட் கொஸ்டின், ஹவு டு பிளாசம் திஸ் ஃப்ளவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பூவை எப்படி மலர? இந்த பூத்தொட்டிக்கு மேலே மேகங்கள் இருக்குது, அதை நகட்டி பார்த்தா ஏதோ தெரியுது. ஓ, சூரியன் இருக்குது. சூரியன் பார்த்தோன்னே பூ என்ன செஞ்சிருச்சு? மலர்ந்துருச்சு. வாட் அ லவ்லி ஃப்ளவர். அடுத்த கொஸ்டின் போகலாமா? தேர்ட் கொஸ்டின், புட் த எலிஃபண்ட் இன் த ஃப்ரிட்ஜ். இந்த யானையை ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வைக்கணும். எப்படி வைக்கலாம்? கதவை திறந்து உள்ளே வச்சாச்சு, அவ்வளோதான். தட் வாஸ் குவைட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அடுத்த கொஸ்டின், விச் ஒன் இஸ் க்ளோசஸ்ட் டு அஸ்? நமக்கு பக்கத்தில் இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ரொம்ப திங்க் பண்ணுவோம், ஆனால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேகங்கள் இல்லை, சூரியன் இல்லை, அஸ்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலாவும் அந்த பக்கத்தில் இருக்க மேகம் தான். அப்போ அதுதான் ஆன்சர். ரிமெம்பர் தட் எவ்ரி திங் இஸ் அ பார்ட் ஆஃப் த கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின், ஹவு மெனி பீஸா ஸ்லைசஸ் டூ வி ஹேவ்? நம்மக்கிட்ட எத்தனை பீஸா ஸ்லைசஸ் இருக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீழே வந்து நம்ம ஆன்சர் கொடுக்கணும். 1 2 3 4 5 5 தானே இருக்குது, ஆனால் இல்லைன்னு சொல்கிறாங்களே, ஏன்? அந்த பீஸா ஸ்லைஸ் மேலே கையை வச்சு டச் பண்ணி நகட்டி பார்க்கலாம், அப்போ ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தா 8 ஸ்லைசஸ் இருக்குது. ஆன்சர் 8 அப்படின்னு கொடுப்போம். கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாமா? சிக்ஸ்த் கொஸ்டின், ஐ ஓவர் டுக் த செகண்ட் பிளேஸ்டு ரேசர், வாட் இஸ் மை பொசிஷன்? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் ரெண்டாவது ஓடிட்டுருக்கேன் வர, நான் முந்திட்டேன், அப்போ நான் எத்தனாவது இடத்துல இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. இதை ரொம்ப திங்க் பண்ணி யோசித்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டுன்ற மாதிரி தான் வரும். ஆனால் நம்ம ரெண்டாவது ஓடிட்டுருக்கவங்கள தான் முந்திருக்கோம். 2 இஸ் த கரெக்ட். நம்ம தான் ரெண்டாவது இடத்துக்கு வருவோம். அப்போ ஆன்சர் கொஸ்டின் 2. ஸ்லைட் லெஃப்ட் டு அன்லாக். மோஸ்ட்லி இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆரோ மார்க் ரைட் சைட் பார்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளோட மைண்ட் என்ன செய்யும்? ரைட் சைட் தள்ளணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் நமக்கு ஸ்லைட் லெஃப்ட் டு அன்லாக், லெஃப்ட் சைடு வந்து தள்ளுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆரோவை லெஃப்ட் சைட் தள்ளுவோம். ஆன்சர் கரெக்ட். எய்த்து கொஸ்டின், ஃபீட் த கேட் ப்ளீஸ், ஹீ இஸ் ஹங்க்ரி. அந்த பூனைக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பூனைக்கு மேலே வேலி இருக்குது, அதை தாண்டி பிஸ்கட் வராது. ஆனால் கொஸ்டினில் கேட் அப்படின்னா பூனை, அப்போ நம்ம பிஸ்கட்டை பூனைக்கு நகட்டுவோம். ஆன்சர் கரெக்ட். நைன்த் கொஸ்டின், வேர் இஸ் த க்ரீன் பால்? எங்கே இருக்குது க்ரீன் பால் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த 3 பாலையும் நகட்டி பார்த்தா க்ரீன் பாலே காணோம். ஓகே, 2 பாலாக ஜாயின் பண்ணி பார்க்கலாம், அப்போயாவது நம்மளுக்கு க்ரீன் கலர் கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்போயும் நம்மளுக்கு க்ரீன் கலர் கிடைக்கல. சரி, 3 பாலையும் ஜாயின் பண்ணி பார்ப்போம், க்ரீன் பால் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆமாம், கிடச்சிருச்சு. ஆன்சர் கரெக்ட். ப்ளூ ப்ளஸ் எல்லோ ஈக்குவல் டு க்ரீன், பேசிக் கலர் மேத். 10th கொஸ்டின், வாட் இஸ் அன்யூஷுவல் இன் திஸ் பிக்சர்? இந்த பிக்சரில் எது அன்யூஷுவலாக இருக்குது, நார்மலாக இல்லை, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல பிக்சரை ஒத்து கவனிங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். 11th கொஸ்டின், விச் ஒன் இஸ் லாங்கஸ்ட்? இதில் எது பெருசுன்னு கேட்குறாங்க. மார்ச், ஃபெப்ரவரி கொடுத்துருக்க வேர்ட்லேயே எது பெருசுன்னு பாருங்கள், ஃபெப்ரவரி. அப்போ ஆன்சர் ஃபிப்ரவரி. ஃபிப்ரவரி இஸ் கரெக்ட். 12th கொஸ்டின், கேட்ச் 5 ஃபாலிங் ஆப்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபாலிங் ஆப்பிள்ஸ்னால் மேலேருந்து கீழே விழுகிறது தான் ஃபாலிங் சொல்லுவோம். சப்போஸ் நம்ம கீழேருந்து மேலே வரதை பிடிச்சோன்னா அது வந்து கரெக்டாகாது. கரெக்டாக மேலேருந்து கீழே விழுகிற 5 ஆப்பிளை டச் பண்ணால் ஆன்சர் கரெக்ட். 13th கொஸ்டின், டாம் மஸ்ட் ஜம்ப் டு த அதர் சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பூனை இருக்குது, லெஃப்ட் சைட், ரைட் சைடு வந்து ஒரு மஷ்ரூம் இருக்குது, கீழே வந்து ஜம்ப் பட்டன் இருக்குது. ஜம்ப் அப்படின்ற பட்டனை டச் பண்ணி பார்ப்போம், பூனை ஜம்ப் ஆகுது. ஆனால் ஆன்சர் தப்பு, அது உள்ள பள்ளத்தில் விழுந்துடுது. அப்போ வேறு யோசித்து பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. ரைட் சைடில் இருக்க மஷ்ரூமை பூனைக்கு சாப்பிட கொடுப்போம், பூனை பெருசாகிடுச்சு. இப்போ ஜம்ப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம், பூனை ஜம்ப் ஆயிடுச்சு. 14th கொஸ்டின், டர்ன் இட் ஆஃப் டு டேஞ்சரஸ். ஆஃப் பண்ணுங்க, இல்லைனா ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்தில் ஒரு சிசர் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு கட் பண்ண முடியுமா, எதாவது பண்ணலாமான்னு பார்க்கலாம். ஆனால் எதுவுமே பண்ண முடியலை. ஓகே, அங்கே இருக்க ரெட் பட்டனை டச் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. ஆன்சர் கரெக்ட். 15th கொஸ்டின், 4 + 5 × 5 - 2 ஈக்குவல் டு வாட் ஆன்சர்? நார்மலாக இதை கால்குலேஷன் பண்ணி போட்டிங்கன்னா தப்பான ஆன்சர் தான் வரும். போடமஸ் ரூல்ஸ் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டூ மல்டிப்ளிகேஷன். 5 × 5 25 + 4 29 - 2 27. உங்களுக்கு போடமஸ் ரூல்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். 16th கொஸ்டின், tap them in order 1 49 80 5 7 11 101. இந்த நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணணும், 1 2 3 4 5 ஆர்டர் படி நம்ம டேப் பண்ணணும். 1 49 80 5 7 11 101.
ஆன்சர் கரெக்ட். 17th கொஸ்டின், வாட் இஸ் த ஹிடன் நம்பர்? அங்கே என்ன நம்பர் வரும் நம்ம அப்படின்றத டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ரொம்பலாம் யோசிக்க வேணாம். அந்த கல்லை நெகட்டிவ் ஓகே ஆன்சர் இருக்குது 40. 40 இஸ் த ஆன்சர். 18th கொஸ்டின், ஹவு மெனி மந்த்ஸ் ஹாவ் 28 டேஸ்? எத்தனை மாதத்தில் 28 நாள் இருக்குன்றாங்க. 12 மாதத்துலேயும் 28 நாட்கள் இருக்குது. அப்போ ஆன்சர் 12. 19th கொஸ்டின், ப்ளீஸ் சேவ் திஸ் பாய். இந்த பையனை காப்பாற்றுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் நாய் வந்து கடிக்கிற மாதிரி கத்துது. பக்கத்தில் ஒரு மண் அள்ளுற தோன்ற மாதிரி ஒரு கரண்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு நம்ம எங்கேயாவது நெகட்டிவ் பார்க்கலாம். அங்கே எலும்பு துண்டு இருக்குது. அப்போ எலும்பு துண்டு எடுத்து நாய்க்கு போட்டால் நாய் அமைதியாக இருக்கும். 20th கொஸ்டின், பையன் வேர் இஸ் த பிளாக் ஷீப்? கருப்பாடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வெள்ளை ஆடுகள் தான் இருக்குது. இப்போது அந்த பிளாக் அப்படின்ற வார்த்தையை நம்ம நகட்டி வெள்ளை ஆட்டு மேலே வைக்கலாம். வெள்ளை ஆடு கருப்பாயிடுச்சு. ஆன்சர் கரெக்ட். 21st கொஸ்டின், வாட் இஸ் த லாஸ்ட் லெட்டர் இன் ஸ்பெல்லிங்? ஸ்பெல்லிங்கில் கடைசி லெட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஏபிசிடி இஜெட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்மளோட மைண்ட் வேகமாக எங்கே போகும்? ஆன்சர் இஜெட் தான் போகும். ஆனால் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? ஸ்பெல்லிங்கோட கடைசி லெட்டர் என்ன? ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜி, there is an intruder in our cat party. அந்த பூனை பார்ட்டிக்குள்ளே யாரோ புதுசாக ஒரு ஆள் நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா ஜூம் பண்ணி ஒத்து பாருங்கள், அங்கே ஒரு எலி இருக்குது. ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், சேவ் ஹர். அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு திருடன் கத்தியை வச்சு நீட்டிகிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்க திங்ஸ் எல்லாம் நெகட்டிவ் பார்க்கலாம். எதுவுமே ஒன்றும் ஆகலை. ஓகே, அந்த மேலே இருக்க மேகத்தை நெகட்டிவ் பார்க்கலாம். 2 மேகத்தையும் சேர்த்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மின்னல் வெட்டுது, இடி இடிக்குது. அவன் மேலே பட்டு அவன் ஷாக் அடிச்சிருச்சு அவன் மேலே. இப்போ அந்த பொண்ணு சேஃப் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆன்சர் கேட்ச் த மவுஸ். அந்த பூனையை நெகட்டி அந்த எலியை பிடிக்க வைக்கணும். பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன திங்க் பண்ணுவோம்? மேலே கீழே நெகட்டிவ் உள்ளே போக ட்ரை பண்ணுவோம். ஆனால் உள்ளே போக முடியலை. ஸோ நம்ம வெளியே கூடியே போயிடலாம். பூனை கேட்டை பிடிச்சிருச்சு. ஆன்சர் கரெக்ட். ஃபைனல் கொஸ்டின், டாம் இஸ் ஹங்க்ரி அகைன் ப்ளீஸ் ஹெல்ப். பூனைக்கு ரொம்ப பசிக்குது, அதனால் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடுப்பை பற்ற வைப்போம். அடுப்பு மேலே பாத்திரத்தை எடுத்து வைப்போம். அந்த பாத்திரத்தில் உள்ள எலி சூடு தாங்க முடியாமல் வெளியே வந்துடுச்சு. பூனை சாப்பிட்ருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பார்ட் 2 வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ.